reduction in anxiety among patients. The next raga is again one such raga. I am going to present a kriti in the ragam Sahana. And I also thought this kriti was apt because this period being the Sashti period of Muruga special. இது வந்து ஆன்சைட்டி, மன அழுத்தம், டிப்ரெஷன் இதை குறைக்கிறதுக்கான எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கிறதாக மருத்துவபூர்வமாக நிறைய ஸ்டடீஸ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிஞ்ச ராகங்கள் தான் இதெல்லாம். ஸோ அடுத்ததாக பைரவி ராகத்தில் கீர்த்தனை பாடுறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். டாக்டர் கணேசன், சேர்மன் கண்ணப்பா மெமோரியல் ஹாஸ்பிட்டல். இன்று கண்ணப்பா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ரசிகரஞ்சனி சபா நிறைந்து வழங்கும் ஹீலிங் ராகாஸ் அதனுடைய 2வது நாள். இசைக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு. அதில் பீத்தோவன் சிம்பனி என்பது கேன்சர் செல்களை குறைக்கும் என்பது ஆராய்ச்சிகளால் பிரேசில் கண்டறியப்பது உண்டு. அதே போல கர்நாடக சங்கீதத்தில் பல ராகங்கள் மனதிற்கும் மூளைக்கும் இதமாக இருக்கும் என்பதும் அறிவியல் ரீதியாக அறியப்பட்ட ஒன்று. 2வது நாள் என்று திருமதி சங்கரி அவர்களும் அவருடைய குழுவினரும் மிக அருமையான இசையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். நீலாம்பரி, கௌரி மனோகரி, பைரவி, ஆனந்த பைரவி போன்ற மனதிற்கு இளமைக்க இந்த ராகங்கள் மிக சில அறிவியல் ஆய்வுகளில் உடலுக்கும் மனதிற்கும் நலம் பயக்கும் சொல்கிறேன். இதே இசை நிகழ்ச்சி அடுத்த வெள்ளி சனி, அதாவது அக்டோபர் 31, நவம்பர் 1 இருக்கிறது என்பதையும் அனைவரும் வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது எங்க மருத்துவமனை ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் இருக்குது. இப்பதான் முதல் வருஷம் பண்றோம். இனி தொடர்ந்து இதை பண்ணுவோம். அவங்க எல்லாருக்கும் தெரியும், இசைங்கிறது வந்து எப்பவுமே வந்து நம்ம நலமாக இருந்தாலும் நோயுற்று இருந்தாலும் நமக்கு நன்மை செய்யக்கூடியது. கர்நாடக இசையால மட்டும் மருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போகணும். இல்ல சில மருத்துவமனைகள் இது நான் ஒன்றும் இதை புதுசா பண்ணிடல. சில மருத்துவமனைகள் ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அதை தொடர்ந்து செய்யறேன். நல்லா யார் செஞ்சாங்க அந்த மாதிரி இதுல இன்னும். அதுவும் ரசிகரஞ்சனி சபா வந்து எங்களுடைய இன்னொரு விதத்திலும் அவருடைய பெண்ணலம் என்ற பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய்க்கான ஒரு ஓபிஎம் இங்கே வைத்திருக்கிறார். அவர்களும் நாங்கள் இணைந்து நடத்தால் இது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இல்லைன்னா எங்களால் வந்து இவ்வளவு அருமையான பாடல்களை எங்களை கூட்டு வர முடியாது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஆக்சுவலா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டாக்டர் கணேசன் இந்த ப்ராஜெக்ட் பண்றது. We are also very much delighted and our chairman is very much interested personally. நிறைய இதுல ஆராய்ச்சி பண்ணி ஒரு ராகமும் ஒரு ஆர்டிஸ்டும் செலக்ட் பண்ணி ஒரு மாத காலமா இதை ஒர்க் பண்ணிட்டு தான் இங்க வந்து ப்ரெசென்ட் பண்றோம். அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்களே ஃபீல் பண்றீங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாம் மெம்பர் இருந்து கேட்கறாங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்குண்டான வேல்யூ இருக்கதான் செய்யுது. இது இன்னும் டாக்டர் சொன்ன மாதிரி சிறப்பா எல்லாரும் பயன்படுத்தி உணரணும். எங்க ரசிகரஞ்சனி சபா சார்பாகவும் எல்லாரையும் வரணும்னு கேள்வி. கர்நாடக இசையால மட்டும்தான் இது பண்ண முடியுமா? இல்ல, ஆங்கில இசையிலேயே நான் சொன்ன மாதிரி பீத்தோவன் சிம்பனி 5ங்கிறத வந்து ஸ்பெசிபிக்கா சிம்பனி 5 ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பிரேசில் நாட்டுல. எல்லா இசையிலுமே இருக்குது. நமக்கு தெரிஞ்ச இசை கர்நாடக இசை, அது நம்ம நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்குது. கியூர் ஆயிருக்கா? கியூருங்கிறத சொல்ல முடியாது. அதாவது இப்ப நம்ம பிஹெச்டி காலேஜ் கோயம்புத்தூர்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல வந்து இந்த வலி பெயின் கில்லர்ஸோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெயின் கில்லர்ஸோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னு பிஹெச்டி மெடிக்கல் கோயம்புத்தூர்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பிரேசில் ரியாடி ஜெனிவரா மருத்துவர்கள் பண்ணதெல்லாம் வந்து
கேன்சர் செல்ஸை வந்து லேபரேட்டரி அனிமல்ஸில், நாட் இன் ஹியூமன் பீயிங்ஸ், 20% வந்து குறைச்சிருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் ஹியூமன் பீயிங்ஸ் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான கவர்மெண்ட் பெர்மிஷன் நிறைய வேணும். ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மன அமைதியாக இருக்கிறப்போ, மனம் நல்லா இருக்கிறப்போ, எப்போயுமே நம்ம சொல்லணும் இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் நடக்கணும். மனசு நல்லா இருக்கிறப்போ உடம்பு நல்லா இருக்குன்னு தான் இதோடைய பேசிக்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது பண்ணுவோம். கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா நாங்கள் பண்ணுவோம். We are already prepared with so much of content. அது அனுமதி கொடுத்தா டெஃபினட்டா நாங்க பல தனியார் மருத்துவர்களும் இதில் முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இதை முதல்ல வந்து பெங்களூர்ல ஹெச்சிஜி கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே பார்த்தேன். அங்கே இதை வந்து வாரமே பண்றாங்க. சென்னையிலேயும் சில மருத்துவமனைகளில் பண்றாங்க. நாங்களும் அதை பண்றோம். வணக்கம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த கண்ணப்பா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஆர்ஆர் சபாக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டி இருந்தது, which I thoroughly enjoyed. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரிசர்ச் பண்ணதுனால. ஒரு ராகத்துக்கும் என்னென்ன ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது நான் இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பண்றது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இன்னும் மேலும் மேலும் நிறைய பேர் கர்நாடக இசை கேட்டு அவர்களுக்கு மன அமைதி மற்றும் உடல் நலமும் வந்து நல்லா ஆகணும்னு நான் எல்லா எஃபர்ட்ஸும் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய சபால பாடிருப்பாங்க, மருத்துவமனையில பாடும்போது எப்படி? இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மருத்துவமனையில பாடுறதுல. பட் தனிப்பட்ட முறையில பேஷண்ட்ஸ் கிட்ட, ஐ மீன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேஷண்ட்ஸா இருக்கிறவங்கள்ட்ட நான் பாடியிருக்கேன். பட் ஒரு மருத்துவமனையில இத்தனை பேர் முன்னாடி பாடுறதுங்கிறது என்னோட முதல் அனுபவம். எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஆடியன்ஸ் வந்து இது ஒரு தெரப்பியூட்டிக்கா கேட்கறாங்க, ஒரு ரசனையா மட்டும் கேட்காம ஒரு தெரப்பியா அதை நினைச்சு அவங்க கேட்கும் போது நல்லா இருக்கு. எனக்கு நல்லா. தேங்க்யூ.